பொண்ணு லவ்வா பேரில் இருந்தா என்னால் ஜீரணம் பண்ணிக்க முடியல. ஜீரணம் பண்ணிக்க முடியலன்னு நானும் பொண்ணுமா 2 பேராலையும் என்னென்னா ஜாதி, மதம், பணம், பொருள் இதெல்லாம் தாண்டி வேற ஒரு காரணம் இருந்தது. அதை நாங்கள் ஜீரணம் பண்ணிக்க முடியாமல் இருந்தோம். அதில் அவங்க வந்து இத்தனையும் அப்பா எப்படி லவ் பண்ணா இத்தனையும் தாண்டி லவ் தான் அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு செப்பரேட் ஆகி போனா. நாங்களும் கோபத்தில் அப்படியே இருந்தோம். ஆனால் அப்புறம் கன்சீவ் ஆகிட்டான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் வந்து எங்களால் தாய்க்க முடியல. என்ன நம்ம பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் வளர்க்கணும், நம்மளை விட்டா இப்போ அவளுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்களே வந்து இறங்கி வந்து வாமா அப்படின்னு சொல்லி கன்சீவ் ஆன நேரத்தில் இப்படி தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சோம். அப்புறம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் தூக்குன்னு இருந்தது. அப்புறம் பூர்ணிமா தான் கூட போச்சு. அப்புறம் பையன் பிறந்திருக்கான்னு சொன்னோன்னே நான் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4-5 மாதம் வரைக்கும் கூட ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு சொல்லி வீட்டிலே இருந்தது. இப்போ டெய்லி குழந்தைய நான் எடுத்துகிட்டே இருக்கேன். இப்போ அவனுக்கு கண்ணு முழிச்சு அவன் பார்க்க எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சு என்ன வந்து கரெக்டாக வந்து அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவான். யார் இருந்தாலும் சுற்றி வர என்ன கை காமிச்சு என்கிட்ட தான் வந்து வருவான். அந்த அளவுக்கு அவன் என்கிட்ட அட்டாச்மெண்ட் ஆகி எனக்கு அவங்ககிட்டயும் அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிப்போச்சு. இப்போ அவனை பார்க்காம என்னால் முடியாது, அவனுக்கும் நான் இல்லைன்னா முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பைண்டிங் ஆகிப்போச்சு. ஸோ சினிமாவுக்கு நம்ம வந்து ஸ்கிரிப்டு ஏதோ யோசிக்கிறோம் பண்ணுறோம். ஆனால் ரியல் லைஃப்லேயே நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ரியல் லைஃப்லேயே வந்து இந்த மாதிரி நடந்தது. ஸோ இதை நினச்சி பார்க்கும்போது பார்த்திமா டைட்டில் வச்சுருந்தாங்கல்ல சுகமான சுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து இப்போ அந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் அது ஒரு சுகமான சுமையாகவே இருந்துட்டு இருக்குது. இதை உங்கள்கிட்ட அசை போட்டப்போ ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். வணக்கம்.